தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வகையில் வந்து தமிழக அரசு ஒரு வேலைவாய்ப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது தற்பொழுது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும் அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து வெளியிட்டிருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த 3 காலி பணியிடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மற்றும் நைட் வாட்ச்மேனுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்பில் உங்களுக்கு 17 பிப்ரவரி 2024 நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஜாப்பில் உங்களுக்கு சேலரியை பொறுத்தவரை வந்து 11,600 48,700 அப்படிங்கிற மாதிரி வந்து பெர் மந்த்துக்கு வந்து கிடைக்கும். இது பேஸ்டான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போஸ்ட்டை பொறுத்து இது எல்லாமே வந்து வேரி ஆகும். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு ஒரு வேகன்சி இருக்குது. நைட் வாட்ச்மேனுக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது. இந்த எலிஜிபிலிட்டி பொறுத்தவரையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு வந்து பிஎஸ்சி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணாங்க அப்படின்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்துருக்கு. இது ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வந்து டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நைட் வாட்ச்மேனுக்கும் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்தவரை ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேனுக்கு 11,600 to 36,800 அப்படிங்கிற பேஸ்கேலில் சேலரி கொடுக்க போகிறாங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 15,300 to 48,800 அப்படிங்கிற பேஸ்கேல வந்து சேலரி கொடுக்க போகிறாங்க. 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 100% பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஃப்ரீயாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்வியூ பொறுத்தவரையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய ஆஃபீஸில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு மட்டுமே வந்து இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் எடுத்து வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்பணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டால் மட்டுமே வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து போக முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை பொறுத்தவரையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி வந்து 17 பிப்ரவரி 2024 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் ஆன்லைன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஃபார் கிளாரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இதுதான் அவங்க கொடுத்துருந்த தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறைக்கு உண்டான ஒரு நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேலைவாய்ப்பு விண்ணப்பம் கோரும் விளம்பர அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருக்கோவிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய, அதுவும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்து மதத்தை சார்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 17/2/2024 இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங் 5:45 இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த விண்ணப்பம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அலுவலக நாட்களில் வந்து அலுவலக நேரத்தில் வந்து அவங்களுக்கு நேரில் வந்து தெரிவித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அல்லது நீங்கள் போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பதாரர் அவங்க வந்து 1/7/2023 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதே மாதிரி 45 வயதிற்கு மேற்பட்ட நபராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே வந்து பரிசீலனையில் ஏற்றுக்கொள்ளப்படும். இதற்கான அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு hrc.tn.gov.in அப்படிங்கிற இணையத்திலும் நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அல்லது நாங்கள் கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதற்கான அடிப்படை தகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா வந்து கணினி இயக்குனர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு வந்து அரசு அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் வழங்கப்பட்ட கணினி அறிவியல் பட்டயம் பெற்றிருக்க வேண்டும். அதே நேரத்தில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு அறிந்திருத்தல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் வந்து கேட்கல. இது வந்து ஒரு முக்கியமான வந்து பாசிட்டிவ் பாயிண்ட் உங்களுக்கு. அதே மாதிரி இரவு காவலருக்கு வேகன்சி இருக்குது. தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குண்டான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பதவியின் பெயர், உங்களுடைய பெயர், தந்தை அல்லது கணவரின் பெயர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் வயது, அதுக்கப்புறம் இந்து மதத்தை சார்ந்தவரான்னு கேட்குறாங்க. அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாதி சான்றிதழ் வந்து இணைக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவரான்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஆதார் கார்டு நகல் வந்து இணைக்க வேண்டியிருக்கும். கல்வி தகுதி மற்றும் இதர தகுதிகள் வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் இணைக்க வேண்டியிருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். இல்லாத பட்சத்தில் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்கப்படும். அதனால் அப்ளை பண்ணும்பொழுது வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய பாக்ஸில் வந்து 1 by 1 நீங்கள் வந்து தமிழ்லேயே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். மேலே வந்து மேலே குறிப்பிட்ட வரிசை எண் 1 முதல் 11 வரையிலான விண்ணப்பங்கள் அனைத்தும் உண்மையானவை என்றும் இந்து மதத்தை சார்ந்தவன் என்றும் உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து வந்து சைன் போடுற மாதிரி இருக்கும். இதுதான் அவங்க கொடுத்துருந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். நீங்கள் மேலும் நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு முடிச்சிங்கன்னா hrc
tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதற்கான முழுமையான தகவலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஆஃபீஸையும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருக்கோவில், அவிநாசி சாலை, கோயம்புத்தூர் 18 அப்படிங்கிற இந்த அட்ரஸ் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மும் நீங்கள் வந்து அனுப்ப வேண்டியிருக்கும். இதற்கான முழுமையான தகவலையும் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபர்ஸ்ட் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் நண்பா.